பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். டெல்லியில இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பார்த்துருப்போம். இதற்கான நீட் பேப்பர் லீக் ஒட்டி அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அதே விஷயம் ஜார்க்கண்ட்ல நடக்குது. ஆனா அது பெருசா யாரும் பேசப்படுறது இல்லை. அது 10 நாட்களுக்கு மேல அங்க ஒரு போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கதா இப்ப செய்திகள் வருது. அதற்கு சிஜேபி எந்த ஒரு ஆதரவும் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன நடக்குது ஜார்க்கண்ட்ல? ஏன் போராட்டம்? அதாவது 7 வருஷமா என்ன நடக்கிறதுனா, அங்க இந்த காங்கிரஸ் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சியில நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ், துட்டு வாங்கிட்டு வேலை கொடுக்குறாங்க. பேப்பர் லீக்கு, பேப்பரை வேறு மாதிரி பேப்பர் வைக்க, இந்த மாதிரி ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. அதை வச்சுட்டு அங்கே இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் நடக்கிறது. இப்போ அது ஆச்சு 10 நாள் மேலே ஆயிடுச்சு. அதை எல்லாரும் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ புது தலைவராக வந்திருக்கிற அபிஜித் திப்கேவை கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க ஒரு இடத்துல பேசுகிறீங்க, ஒரு இடத்துல பேச மாட்டேங்கிறீங்க. இல்லை நாங்கள் பண்ணுறோம், நாங்களும் கூட இருக்கோம். அதே மாதிரி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இதில் அங்கேயும் ஊழல். அதில் என்னடானா காப்பிங் எல்லாம் இருக்குது. இப்போ அதாவது ரொம்ப சிம்பிளாக கார்த்திக் சொல்லட்டுமா, இதை ரொம்ப தலையை குறைச்சிக்க வேண்டாம். என்ன, பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலம்னா, இல்லை பிஜேபி ஆட்சியில் ஏதாவதுன்னா அப்போ மேட்டரை வேறு. காங்கிரஸ் ஆட்சியிலையோ இல்லை ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியிலையோ, இப்போ கர்நாடகாலேயே ஆச்சு. ஏன் இதுக்கு முன்னாள் தமிழ்நாட்டில் திமுக அரசில் ஆயிருக்கு. செந்தில் பாலாஜி அவர் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சார்ஜே அதுதானே, பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்கறது. அதாவது அங்கேயே இளைஞர் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் இதில் என்ன, இவங்க எதிர்கட்சிகள் செய்கிற ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியில் நடந்ததுன்னா இல்லை நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சரி பண்ணிடுறோம். பிஜேபியில் ஆட்சினா இல்லை இளைஞரெல்லாம் புரட்சி கிளப்பிட்டாங்க. இது ரொம்ப போகஸ் பொசிஷன். ஒன்று, இது என்ன ஒத்துக்கணும்னா, நம்ம சிஸ்டத்தில் நிறைய கேப்ஸ் இருக்குது, லீக் இருக்குது. அதை தடுக்கணும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் தடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதல்ல எது நடந்தாலும், இப்போ இது இல்லைங்க கார்த்திக், எங்கேயார் இடத்துல ரேப் இன்சிடென்ட்னா முதல்ல ராகுல் காந்தி கேட்கறதுனா இது எந்த இடத்துல ஆயிருக்கு, அந்த இடத்துல ஆட்சியில் இருப்பது யாரு. மேற்கு வங்காளமா மமதா இருக்கும்போது பேசாம இரு, உத்தரப்பிரதேசமா அப்ப யோகி ஆதித்யநாத் இல்லை பெருசு பண்ணு, அப்புறம் மத்திய பிரதேசா பிஜேபியா பெருசு பண்ணு. அதாவது ரேப்புக்கு வித்தியாசம், ஊழலுக்கு வித்தியாசம். அதனால்தான் கார்த்திக், ராகுல் காந்தி இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று, இவர் இதில் இந்த டெல்லியில் நடந்த போராட்டத்தில் கூட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயங்கினார். ஜந்தர் மந்தரில் இவங்கெல்லாம் புது கட்சின்னு ஒரு சொல்லி, கட்சி இல்லை, அதை ஒரு தமாஷா ஆரம்பித்தாங்க. யாராவது கரப்பாம்பூஞ்சி பார்ட்டின்னு ஆரம்பிப்பாங்களா? இது ஒரு தமாஷா ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு சட்டாயர்னு சொல்லுவாங்களே, காமிக்காக பண்ணாங்க. ஆனால் அதில் சூடு பிடிச்சிருச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். அதில் ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, மாணவர்கள் மத்தியில் ஒரு வேதனை இருக்குது. அந்த வேதனையை டேப் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் இதை வச்சுட்டு மோதிக்கு எதிர்த்து ஒரு இளைஞரை, ஏன்னா இளைஞர்களை கிளப்பி விட்டாதான் மோதிக்கு எதிர்த்து நம்மளோட அரசியல் முன்போகும்னு நினைக்கிறது ரொம்ப நாள் திட்டம் நடக்குது. இந்த திட்டம் இங்கே நம்ம எதிர்கட்சிகளும் பண்ணுறாங்க. வெளிநாடு, குறிப்பிட்டதாக பாகிஸ்தான், அமெரிக்காவில் இருக்கிற சில சக்திகள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, மோதிக்கு இந்த இளைஞர்கள் இருக்கிறத பிரேக் பண்ணிடணும், இந்த சப்போர்ட். அவங்க இளைஞர் மத்தியில் மோதி மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா மோதி விழுந்துருவாரு. அதை அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க பல சக்திகள். காரணம் என்னன்னா, இந்தியாவோட வளர்ச்சி, இந்தியா இப்போ மோதி கீழே ஒரு ஸ்டேபிளாக போகிறது இல்லை. அவங்களுக்கு காங்கிரஸ் வரணுமோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு காங்கிரஸ் வந்துச்சுன்னா சௌரியம், ஏன்னா வீக் கவர்மெண்ட். காங்கிரஸ் வந்தாலோ இல்லை ஒரு கூட்டாட்சி வந்தாலோ வீக்காக இருக்கும். இப்போ தேவகவுடா பிரதமராக இருந்தார், ஐக்கிய குஜரால் இருந்தார், அவங்க இஷ்டப்படியே இழுத்துப்பாங்க, ஒன்றும் பெரிய முடிவு எடுக்க மாட்டாங்க, எல்லாம் மந்த நிலவு. அந்த மந்த நிலவு
இந்த நிலைமை நீடிச்சுன்னா அது இந்தியாவோட ஸ்பீடு குறைஞ்சிரும். மவுண்ட் ரோட்டில் ஜாம் வந்த மாதிரி இருக்கும், காரே நாராது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா இந்தியா அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது. இப்போது பல வளர்ச்சி திட்டங்கள், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அங்கங்கே பார்த்து செய்கிறாரு. அப்போது இதில் ஒரு மோட்டிவ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆச்சரியம் இல்லை, ஏன் ஜார்க்கண்டில் பண்ணலன்னா அது எந்த ஆட்சி, நம்ம ஆட்சி இல்லை. ஏன்னா ஜார்க்கண்டில் அலையன்ஸில் இந்த எக்ஸ்ட்ரீம் ரேடிக்கல் லெஃப்ட்டும் அதில் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் சிபிஐஎம்எல்னு இருக்காங்க அங்கே. ஸோ இது ஊரை பார்த்து பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, பல இளைஞர்கள், பல மாணவர்கள் கலந்துட்டவங்க ஏதோ ஸ்பிரிட் ஆஃப் த மூமெண்ட்டில் கட்ட வார்த்தையெல்லாம் திட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அப்புறம் இந்த ரீல் போடுறதுக்கு வேறு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ரீல் போடுங்க, ஒரு 1000 ரூபா தரோம். இப்போ இதெல்லாம் வருது வெளியில். இது புதுசு இல்லை. இது அரசியல் கட்சிகள் ரீல் போட்டு பணம் கொடுக்கறது ரொம்ப காமன். ரொம்ப காமனாக இது ஒரு காசு எடுத்துன்னு பண்ணுங்க, நாங்கள் பணம் தந்துடுறோம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு 15-16 வயசுக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபா வருதுன்னா பெருசு. அதாவது கார்த்திக், நம்ம மாணவர்களுக்கு கல்வி அமைப்பை வச்சுன்னு சில பிரச்சனைகள் இருக்குது. கல்வி முடித்த பிட்டும் சில பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒழுங்காக சொல்லித்தரது கிடையாது, இவங்களும் ஒழுங்காக கற்றுக்கிறது கிடையாது. டிகிரி டிப்ளமா வாங்கி வெளியில் வந்தால் இதுதான் பெரிய கிரைசிஸ். டிகிரி டிப்ளமா வாங்கிட்டு ஒன்றுமே கற்றுக்காம வெளில வந்தால் எந்த இடத்துலையும் வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ அடிப்படையாக சில விஷயங்கள் தப்பாக இருக்குது, அது சரி செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீட் போல் எக்ஸாமு இவ்வளவு டென்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ண வேண்டாம். இது ஒன்றும் இதுவாக ஒரு 3 தரம் இப்போ கொடுக்கலாம், 3 தரத்துலேருந்து பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது ஏதோ இந்த தரம் பண்ணலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை பில்டப் பண்ணுறது தேவையில்லை. இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். அதே நேரத்தில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸை மிஸ்கைட் பண்ணுறது ஈஸி. அப்புறம் பாருங்க, இப்போ அங்கே வந்தவங்க நம்ம டெய்லி நான் ஒன்று பார்க்குறேன், நம்ம பத்திரிகையில் நியூஸ் பேப்பர்ஸில் ரொம்ப எளிமையான குடும்பத்துலேருந்து பசங்கள்லாம் டே ஃபுல்லும் அவங்க பேரண்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறது, காய்கறி விற்கிறாங்க, இல்லை ஏதோ சின்ன சின்ன வேலை பண்ணி தன் படிப்பையும் பண்ணி ஐஏஎஸ் தேர்வில் ஜெயிச்சு வர்றாங்க. ரொம்ப புவர் ஃபேமிலிஸில் பெரிய அச்சீவர்ஸ் இருக்காங்க. அவங்க மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்களா ஜந்தர் மந்தரில்? அங்கே போய் உட்காந்தவங்கலாம் யார்? அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா பணம் வச்சுருக்காங்க, அந்த பணத்தில் இவங்களை ஓடுறது. ரியலாகவே உழைச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி சொல்லி வந்தவங்க எவ்வளோ பேர் சொல்லுங்க? அப்படி இருக்கிறவங்களுக்கு நேரம் இருக்காது, தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுல அவங்க பிஸியாக இருக்காங்க. இது உண்மை. ஆனால் இந்த உண்மையை மீடியாவே ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறது. ஒரு பாம்பேலேருந்து ஃப்ளைட் போட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வரணும்னா அவங்க என்ன ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்களா? இதெல்லாம் பல உண்மைகள். அதை தவிர்த்து வன்முறையில் யார் வெட்டி வேலை இல்லாதவங்க தான் கல் விட்டு எறியுவாங்க, போலீஸை தாக்குவாங்க. அண்ட் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இதை வச்சு ஃபேஸ் இவங்கெல்லாம் பாதி பேர் லிஸ்ட். கிட்னாப்பிங் கேஸு, இந்த கேஸு, அந்த கேஸு, பல கேஸ் இருக்குது. மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் கூட இருக்காங்க இதில், பெயிலில் வந்தவங்க. அண்ட் சொல்லப்போனால் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது, சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. எந்த சமுதாயத்தில் தீவிரவாதத்துக்கு தொடர்பு அதிகமாயிட்டே போகுது. அப்போ யாரோ ஒருத்தரும் உங்களை அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அப்போ இன்னொரு கேள்வி வருது, இதெல்லாம் நடக்குதுன்னா அரசு என்ன பண்ணி கொண்டு இருந்தது? செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க? ஏஜென்சிஸ்க்கு முன்னாடி ஏன் தெரியல செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு? ஏன் எப்படி தெரியாமல் போச்சு? இது பல கேள்விகள் வருது. ஆனால் அதிகமாக நாள் ஆக ஆக ஒன்று புரியுறது, முழுமையாக அரசியல் நோக்கத்துடன், அரசியல் விளைவுக்காக, அரசியலாக தேர்தல் மூலம் எதிர்க்க முடியாத சில சக்திகள் இந்த மாதிரி ஒரு ரூட் எடுத்துட்டு இருக்காங்க. இதில் 2 சந்தேகமே கிடையாது. அதற்காக அவங்க வெளியில் வந்த சில பிரச்சனைகள், கல்வி அமைப்பத்தி பிரச்சனைகள் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்குது, சரி பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு விட்டது நினச்சிட்டு
ஒரு மீடியா ஒரு காகா எடுத்து பாருங்க. ஓஹோ! இது ஒரு பெரிய விஷயம். இது கைரோ அரப் ஸ்ப்ரிங். இனி கைரோ அரப் ஸ்ப்ரிங் என்னாச்சு அங்க? என்டையர் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு எல்லாமே. ஒரு விஷயத்தை கடுக்கிறது ஈஸி. ஏங்க, அஸ்ஸாம் அஜிடேஷன் நடந்தது. இந்திரா காந்தி டயத்தில் ஆரம்பிச்சு ராஜீவ் காந்தியில் பீக் ஆச்சு. இந்திரா காந்தி முழுமையாக அஸ்ஸாம் எஜிடேஷன் எதை பற்றி இருந்தது? அஸ்ஸாம் போல ஒரு மாநிலத்தில் வெளி பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்லேருந்து எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஸ்பெயினில் ஒரு சம்பவம் நடந்தது. மொராக்கோலேருந்து இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கடலில் நீஞ்சி வந்துட்டாங்க. ஒரு 50,000 60,000 பேர் மைக்ரேஷன் இல்லீகல். அதே மாதிரி அஸ்ஸாமில் 80s நடந்தது. அப்போ மாணவர்கள் தான் அந்த போராட்டம் நடத்தினாங்க, அஸ்ஸாமை பாதுகாக்கலன்னு. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் காங்கிரஸே ஆட்சிக்கு வந்து தீர்ந்ததோ? தீரல. போராட்டம் நிகழ்வது ரொம்ப சுலபமானது, நடத்துவது சுலபமானது. ஆனால் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணி சொசைட்டி ஒரு முன்னாடி போகிறதுக்கு வழி வகுப்பது வேற. ஸோ இதில் வந்து இவங்க ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாலேயும் கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எதை பற்றி நம்ம பாருங்க, மக்கள் விரும்பலைன்னா நம்ம மோடி பிரதமராக கண்டினியூ பண்ண முடியாது. தேர்தலில் தோக்கடிச்சிருவாங்க, கதம். இது சிம்பிள். அவங்க ஓட்டு இருக்குது, ஓட்டை வச்சு தமிழ்நாட்டில் முடிக்கலையா கதையை? யாருமே திமுகவை வீழ்க்கவே முடியாது. அப்படியாக்கும் இப்படியாக்கும். இந்த 5 வருஷத்தில் சாதனை, கடைசியில் எங்கே போச்சு அந்த சாதனையெல்லாம்? மக்கள் நினைத்தால் இதுதான் நம்ம டெமோக்ரஸி. ஆனால் அதே நேரத்தில் மிஸ்கைட் பண்ணி இது பண்ணி இது ஒரு அரசியல் இது, அதாவது இளைஞர்கள் மேலே ஒரு வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவது. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இளைஞர்களுக்கு சரியாக வராது. அவங்க தான் சஃபர் பண்ணுவாங்க. இப்போ நான் அஸ்ஸாம் எஜுகேஷனை பற்றி சொன்னேன். அஸ்ஸாம் எஜுகேஷனில் பல பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் போச்சு. 10 வருஷம் 5 வருஷம் அவங்க காலேஜ் டிகிரியே வாங்க முடியல. அடுத்ததுன்னா அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் மாதிரியே எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்ல இன்னொன்று எடுத்திருக்காங்க, அந்த அயோத்தியா டெம்பிளோட நன்கொடையோட முறைகேடு. அதுல பீகாரை சேர்ந்த ஒரு எம்பி பப்பு யாதவ், அவர் சாமியார் வேடம் அடிச்சு அந்த இதை வந்து பண்றதுக்காக பார்லிமெண்ட் வாசலே பண்ணாரு. எதிர்கட்சிகள் சப்போர்ட்டோட பண்ணார். ராகுல் காந்தில இருந்து எல்லாருமே அதுல கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அவர் பிரஸ் மீட்ல பண்றப்ப அவரை தாக்க வந்துதா சில காட்சிகள்லாம் பார்க்குறோம். அவர் எனக்கு வந்து கொலை முயற்சி இருக்கு, சாதுக்கள்லாம் என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார். யார் இந்த பப்பு யாதவ்? என்ன நடக்குது? அதாவது இவர் பப்பு யாதவ்ங்கிறது முதல்ல இதில் இருந்தார், லாலுவோட கூட இருந்தார். அப்புறம் லாலுக்கும் இவருக்கு தகராறு வந்து லாலு இவரை உள்ள தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ்குள்ளே போகிறேன்னு காங்கிரஸ்குள்ளே போனார். அப்புறம் காங்கிரஸ்லேயும் சரி வரல, தடவை காங்கிரஸ்குள்ளே போய் தேஜஸ்வி யாதவ் மேலே வந்தோடனே இவர் அவருக்கு எதிர்த்து இருந்தார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுபலி, அடிதடி ஆத்வி, அடாபடா, நல்ல டிப்பிக்கல் பிஆர் அரசியல்வாதிகள் இருக்காங்களே, குண்டா டைப். அவர் அடி குத்து கொலை இதெல்லாம் ரொம்ப அது அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கதியெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ராமா நிறைய பண்ணுவார் பீகாரில். அவர் வந்து போன பீகார் தேர்தலும் போது தன்னை ஒரு அவரோட மனைவி வந்து காங்கிரஸில் எம்பியாக இருக்காங்க, ராஜ்யசபாவில் கூட இருந்தாங்க, லோக்சபாலையும் இருந்தாங்க. இவர் அதில் நுழைய பார்த்தா இவருக்கு என்ட்ரி ஆகல. இருந்தும் தான் இண்டிபெண்ட் சப்போர்ட்டிங் ஆர்ஜேடி காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ராகுல் காந்தியும் நம்ம தேஜஸ்வி யாதவ் கேம்பெயின் பண்ணாங்கல்ல பீகாரில் 2025. அந்த வண்டியில் ஏற முயற்சி பண்ணார் தேஜஸ்வி. அவர் அந்த வண்டியில் ஏற்றலை, அந்த காமன் வண்டி கேம்பெயின் வெஹிக்கிளில். அவர் பின்னாடி ஓடி ஏறணும் பார்த்தாரு, இவர் ஏற விடலை. யார்? தேஜஸ்வி. இவர் பக்கத்தில் வச்சுருந்தா கெட்ட பேர் வரும்னு. 2024 தேர்தலில் இண்டிபெண்ட்டாக ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவர் ஏரியாவில் அவர் கொஞ்சம் இந்த இது உண்டு, அவருக்கு பல் பிரயோகம் பண்ணி ஜெயிச்சிட்டார். பயப்படுவாங்க அவரை கண்டு. அடி உத குத்து இதெல்லாம் ஜாஸ்தி உண்டு அவருக்கு. எல்லா விஷயத்தில் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவார், வசூலும் பண்ணுவார். கொஞ்சம் அந்த மாதிரி டைப் அவர். இப்போ அவர் ஒரு பண்ண ட்ராமா இருக்குது பாருங்க, அது பாராளுமன்றத்து பிரகாரத்துக்குள்ள
ஒரு உண்டி மாதிரி ஒரு பெட்டியை தூக்கின்னு வந்து அதில் தான் பத்திரன்னு எழுதியிருக்கு. அதை கொண்டு வந்து தன்னை சாமியார் மாதிரி வேஷம் போட்டார். அதை எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவரை சுற்றி நின்றுட்டு ஒரு எம்பியாக படம் போடுற மாதிரி ஒரு எம்பி பண்ணப்புறம் ராகுல் காந்தி என்ன தோணித்ததோ அவர் போய் ஒரு 50 ரூபா போட்டார். இந்த பப்பு யாதவ் என்ன பண்ணார், அந்த 50 ரூபா டொனேஷன் வந்து பாக்கெட்டில் வச்சு விட்டார். அதாவது அயோத்தியா ராமர் கோவிலில் இந்த மாதிரி தான் உண்டி திருட்டு, மக்கள் வந்து பக்தினால் போடுற பணத்தை அங்கே இருக்கிறவங்க எடுக்கிறாங்கன்னு. ஆனால் இவர் போட்டுட்ட வேடம் சாமியார் வேடம். அங்கே பணத்தை எடுத்தவங்க ஊழியர்கள், சாமியார் இல்லை, சன்னியாசி இல்லை, சாதுக்கள் இல்லை. ஆனால் இவர் இதை பண்ண உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேட்டர் பெருசாயிடுச்சு. அதில் ராகுல் காந்தி வேற கலந்துட்டார். இப்போ ராகுல் காந்தி, அதுவும் சோனியா காந்திக்கே இந்த காவியோட கண்டா ஒரு வெறுப்பு உண்டு, எப்போதும் உண்டு. அவங்கள உமா பாரதியெல்லாம் பார்த்தாங்களா ஒரு அலர்ஜி, ஆரஞ்சு கலர் அலர்ஜி. ஆனால் அது வேற மேட்டரு. கிறிஸ்துவத்தில் சில டினாமினேஷனில் அவங்களும் இதை போட்டுப்பாங்க, பாதிரிகள். ஆரஞ்சு கலர் தே ஆல்சோ வேர், ஒரு லைட் ஆரஞ்சாக இருக்கும். கேரளத்தில் இருக்கிற சில சர்ச் டினாமினேஷனில் ஆரஞ்சு கலர் உண்டு. ஆனால் இவ சோனியா காந்திக்கு அது ஆரஞ்சுனா பிடிக்காது. ஆனால் இட்டாலியில் மேனுஃபேக்சரில் காரில் நல்ல ஆரஞ்சு கலர்ஸ் எல்லாம் உண்டு. சாஃப்ரான் கலர் எந்த குறிப்பிட்ட கட்சிக்கு சொந்தம் இல்லை. இல்லை எப்படி பச்சை கலர்னா பாகிஸ்தானுக்கு தான் சொந்தமா? ஆனால் பாகிஸ்தானை பிடிக்கிறவங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும், அது வேறு விஷயம். சில மதத்தில் பச்சை கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதுக்கு பச்சை கலர் அவங்களோட தான். நம்ம என்ன பச்சை கலர் போட்டுக்கூடாதா? பச்சை நல்ல பச்சை தானே. அந்த மாதிரி காவி உடைய மேலே ஒரு என்னன்னா, அதாவது இது பிஜேபியோடது, இது ஆர்எஸ்எஸ் ஓடுது, இதை தொடவே கூடாது, இந்த கலர் இது என்னங்க கலர் என்ன அவங்க காப்பிரைட்டாக வச்சுருக்காங்க. நம்ம இயற்கையில் 7 கலர்கள் இருக்குது, வர்ணங்கள் 7, ரெயின்போ சொல்லுவாங்க, ரெயின்போ கலர்ஸ். ஆனால் இதில் என்னன்னா எங்கே ஆப்ஜெக்ஷன், நீங்கள் தானபத்திரம் நடந்த சம்பவத்தை பற்றி பேசுங்க, அதை பற்றி குரல் கொடுங்க. ஒரு ராமர் கோயில், அதுவும் அயோத்தியாவில் வந்த ராமர் கோயில் இந்த மாதிரி ஒன்று நடந்தது கேட்டுறதுக்கே ஒரு பெரிய இது, எல்லாரும் வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க. ஆனால் அந்த சம்பவத்தை வச்சுன்னா அதை கிண்டல் செய்கிற மாதிரி நீங்கள் சாமியாரை கிண்டல் செய்கிறீங்க, சாதுக்களை, துறவிகளை. அது தவறு. இப்போ ஒரு மദ്രാஸால சில இதுல எல்லாம் நடக்குது, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் எத்தனை திருட்டு நடக்கிறது. அதுக்குன்னு அவரோட அந்த அந்த மத தலைவர்களையோ இல்லை அந்த மதத்தை பற்றியோ நம்ம கிண்டல் பண்ண முடியுமா? அது பாராளுமன்ற பிரகாரத்தில். இதை பாருங்க, இது நெகட்டிவாக போகிறது ராகுல் காந்திக்கு. பப்பு யாதவ் உட்கார்ந்தாரு. பப்பு யாதவ் யார் கேட்குறாங்க? பப்பு யாதவ் இப்படி தான் பண்ணுவார் ட்ராமா. இவர் ராகுல் போய் 50 ரூபா போட்டார், அந்த 50 ரூபா தூக்கி அவர் பாக்கெட்டில் வச்சுட்டாரு. அதுதான் தப்பாக போயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு. ஆனால் ராகுல் காந்தி கவலை கிடையாது. முதல்ல ராமர் கோவில் அந்த வரதையே அவர் எதிர்த்தார், அவர் கட்சியை எதிர்த்துச்சு, தெரியும் எல்லாருக்கும். கபில் சிபல் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி தீர்ப்பே கொடுக்காதீங்க. ஏன்னா என்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் அது வந்து மக்களுக்கு வெற்றியாக போயிடும், காங்கிரஸுக்கு எதிர்த்து போயிடும். அப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மையர் ஓட்டு அஃபெக்ட் ஆகிடும், தள்ளி போட்டுருங்கன்னு சொன்னார். அது வந்து கோர்ட் ஒத்துக்கல. எவ்வளோ நாள் தள்ளி போடுறது ஒரு கேஸை? ஸோ ராமர் கோயில் அதாவது அந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும்போது இவர் எதிர்த்தார் ராகுல் காந்தி. இது என்ன கும்பாபிஷேகம், ஒன்றுமே இல்லையே. அகிலேஷ் யாதவும் எதிர்த்தார், சமாஜ்வாதி பார்ட்டி எதிர்த்தாங்க. என்ன பயம்னா நமக்கு இஸ்லாமியர் ஓட்டு போயிடும்னு. எப்போ பல இஸ்லாமியர் தலைவர்கள் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு பிறகு சரி இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களே வரவேற்ற போது இவங்களோட அரசியல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அதை எதிர்த்தாங்க. இப்போ இதை சம்பவம் வந்தப்புறம் இதை பெருசு பண்ண பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் கோவிலையே அந்த ராமரையே நம்பலை. அந்த ராமர் கோவில் வந்து இது என்ன ஒரு ட்ராமான்னு சொன்னார் ராகுல் காந்தி. கும்பாபிஷேகத்தை ஒரு நாடகம்னார். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற சம்பவத்தில் அதில் என்ன நீங்கள் அவ்வளோ பற்று காமிக்கிறீங்க? அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் அப்படி பற்று காமிச்சா பாருங்க, மக்களுக்கு மனசில் வேதனை இருக்குது இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஆனால்
கோவில்லேருந்து திருடப்படுறது இல்லை கோவில் திருட்டு கோவில் சொத்தை இது பண்ணுறது புதுசு இல்லை. கோவில் நலங்கள்லாம் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் கேஸ் வருது, என்க்ரோச் ஆகிருக்குன்னு. அதுவே பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ராகுல் காந்தி செய்கிற என்னென்ன பண்ணலான்னு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் முன்பாக அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி பெரிய தவறு செய்கிறார்கள். மக்கள் மத்தியில் என்ன தோணுது, நடந்தது தப்பு, ஆனால் இதை சரி செய்து யார் இதுக்கு காரணமோ அவர்களை பிடித்து ஜெயிலில் அடைத்து வைத்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேஷ் முதல்வர். யோகி மேல நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு. அவர் இந்த ராமர் கோவிலில் டைரக்டா ஒன்றும் ரோல் கிடையாது. சொல்லப்போன நிறைய பேர் அவர் தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது இவங்க நடத்தின இதுதான். இந்த கமிட்டி, இந்த ராமர் கோவில் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ட்ரஸ்ட், இவங்க பண்ணதுதான். அவர் உடனடியாக எஸ்ஐபி போட்டு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியாச்சு, இதெல்லாம் செய்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்க, ராமர் கோவில் நடந்தது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு, வேதனையா இருக்குது. அதே நேரத்தில் இதில் முழுமையாக நல்ல விசாரணை செய்து யார் இதில் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தண்டிப்பது கட்டாயமாக யோகி அதை ஒரு ப்ரையாரிட்டி எடுத்துன்னு செய்வாருங்கிறது அது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை புரிஞ்சுக்கல அகிலேஷும் ராகுல் காந்தியும். என்ன நினைக்கிறாங்க, சரி இதை பண்ணிட்டானா பிஜேபிக்கும் பெரும்பாலும் இந்து ஆதரவாளர்கள் நாழ்ந்து போயிடுவாங்க, ஒரு வெறுப்பு வந்துடும். ஆனால் எனக்கு புரியல, வெறுப்பு பிஜேபி மேலே வருமா, இல்லை நீங்கள் காவியடைய மட்டம் தட்டுறீங்களே. இந்த மாதிரி தானே தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக அரசியல் இருக்கு. காவி உடைனா ஏதோ தப்பு மாதிரியும் காவி, ஏன்னா புரிஞ்சுக்கல காவியை பற்றி. காவி ஒரு துறவி. நம்ம ரிஷிகள் முனிகள் எல்லாரும் எப்படி இப்போ வெள்ளை கலருக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும், கலருக்கும் ஆன்மீக சாதனைக்கும் என்ன கனெக்ஷனும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டோம்னா காவி அடைய நம்ம மட்டமாக கேலியாக பேச மாட்டோம். இப்போ பாருங்க, பௌத்தர்கள்லாம் மஞ்சள் துணி போடுவாங்க நிறையா. அவங்களும் ஒரு விதமான காவியில் பல ஷேட்ஸ் இருக்கு. பௌத்த இதில் பார்த்தீங்கன்னா புத்தர் இதுலேயும் இந்த காவி உடைக்கு வேற ஒரு ஷேட்ல வரும். அது அர்த்தம் என்னன்னா துறவி, உலகத்தோட இது கிடையாது, சம்பந்தத்து கிடையாது. உலகத்திலேருந்து விலகி தன் ஆன்மா பக்கம் தியானத்தை செலுத்துவதற்கான இந்த மாதிரி ஒரு இது கூட ஹெல்ப் பண்ணும். வெள்ளை கலரோட இது என்னன்னா பார்த்தீங்கன்னா, வெள்ளை கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணும், எதுவும் அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் பல பேர் வெள்ளை போட்டுவாங்க. மஞ்சளுக்கு அதே மாதிரி அதுவும் ஒரு துறவியோட இதுதான். அது என்னன்னா மற்ற வெளி விஷயம் உங்க மேல அட்ராக்ட் பண்ணாது. அதே மாதிரி கருப்பு கலர் போடுவாங்க சில இதில், தாந்திரிகத்தெல்லாம் கருப்பு இருக்கு. அந்த இடத்துல என்னன்னா உங்க பவரை ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஒரு நிறம். அது ஆன்மீகத்தில் பல மதங்கள்ல ஒரு நிறத்துக்கு ஒரு இது இருக்குது, ஒரு ஆன்மீக அடிப்படை இருக்குது, அது வேற விஷயம். ஆனா காவியுடைய ஒரு மட்டமா பேசி அதுதான் பிஜேபிக்கு சொந்தமோ ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமோ விஹெச்பிக்கு சொந்தமோ இல்லவே இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் ரிஷிகள் முனிகள் தியாகிகள் பல ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், வரப்போறாங்க. இந்த நாட்டில் தான் இந்த புண்ணிய நாட்டில் தான் நீங்க பார்ப்பீங்க, இந்த ஒரு இதை விட்டு கொடுக்கறது இருக்கு பாருங்க. எதுவுமே வேண்டாம் நமக்கு. அந்த அப்ரோச், அதாவது ஒரு ஸ்டேஜ் இன் லைஃப் வந்த பிறகு சரி எல்லாம் பார்த்துட்டோம், ஆனா இதான் வாழ்க்கையா, அப்பதான் சன்னியாசம். அதே சன்னியாசம் எல்லாரும் எடுத்துக்கவும் முடியாது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பல பார்வையாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அரசியல் பண்ணுங்க, பிஜேபி எதிருங்க, ஆனா காவியுடையோ சாதுக்களையோ சன்னியாசிகளையோ துறவிகளையோ அவர்களை கேலி செய்யாதீர்கள். அப்படி கேலி செஞ்சா என்ன ஆகும் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, அது ஒரு விதமான பாபமாகும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இதில் இருக்கிறவங்க அவங்க அதுக்குன்னு போலி சாமியார்கள் இல்லையா இருக்காங்க, போலி பாதிரியர்கள் இல்லையா இருக்காங்க, அது எல்லா மதத்திலும் இருப்பாங்க, அது வேற விஷயம். காவி நேரத்தை கட்டின்னு பண்ணாத கூத்தெல்லாம் இருக்காங்க. அது அவங்க இது செய்யற, அது அவங்க பாவம் சம்பாதிக்கிறாங்க, அது வேற விஷயம்.
ஆனால் நம்மளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இது அது இல்லாம சொல்லுங்களேன், எழுந்து நின்று சொல்லுங்களேன், கோவில் நடந்து தப்புன்னு சொல்லுங்களேன். அதாவது கார்த்திக், இதெல்லாம் சீப் தியேட்டரிக்ஸ்வாங்க, டிராமா. அதுல ராகுல் காந்தி கலந்துக்கிறார், அதுதான் ஆச்சரியம். லாஸ்டா கேள்வி, பார்லிமெண்ட் செஷன் 3வது வாரம் இன்னைக்கு தொடங்க போகுது. இன்னைக்கு என்ன நடக்கணும், எதெல்லாம் கேள்வி கேட்கணும், அது வந்து ராம் மந்திர் நன்கொடையா இருக்கட்டும், இல்ல அமித்ஷா வந்து மாணவர் மேல தாக்கியதற்கு பொறுப்பேற்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் எதிர்கட்சிகள் இப்ப மீட்டிங் போடுறாங்க, நம்ம என்ன எழுப்ப வேண்டும் அப்படின்னு. ஆளுகிற தரப்பு எல்லா விவாதத்துக்கும் நாங்க செவிசாய்ச்சு நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. எஃப்சிஆர்ஏ இன்னைக்கோ இல்ல இந்த வாரத்துல டேபிள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வாரம் எப்படி போகும் பார்லிமெண்ட் செஷன்? இல்லை கார்த்திக், இவங்க முயற்சி என்னன்னா எப்படியா கலாட்டா பண்ணி 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 நம்ம ஹவுஸை நடத்த விடாமல் பண்ணணும், பாராளுமன்றத்தில் எந்த விதமான மசோதா வராமல் பண்ணணும். நீங்கள் சொல்லுவது போல் எஃப்சிஆர்ஏ இருக்குது, பல சட்டங்கள் இருக்குது இம்பார்ட்டன்ட், அதை நடத்த விடாமல் பண்ணணும். அவங்க என்னன்னா இப்படி பண்ணேன்னா அந்த டீலிமிட்டேஷன் பில்லு வந்துடக்கூடாது. இப்போ 2 நாளாக நீங்கள் பார்க்குறீங்க, டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் கடும் வாக்குவாதம். ராகுல் காந்தி சொன்னார், யாராவது டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்ணா, அதாவது டிஎம்கே இது பண்ணி, இப்போ தமிழ்நாடு வந்தபோது சொன்னார் பெரிய துரோகமாகும்னு. அதுக்கு டிஎம்கே தரப்புல பதில் அளிச்சுட்டாங்க. எது துரோகம்? நீங்கள் எங்களுக்கு செஞ்சதா, இல்லை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஸ்லேடியாக பேசுவதா அப்படின்னு இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, பிஜேபிக்கு அப்புறம் நம்ம தான், மோடிக்கு அப்புறம் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆயிட்டார் போல நினைச்சிட்டு அவங்க செயல்படுறாங்க. காங்கிரஸ்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, அந்த அதுவும் ராகுல் காந்தி சுத்தரங்கனாலும் இல்லை, நீங்க தான் பிஎம் இப்போவே பம்ப் அடிக்கிறாங்க. அவர் பாருங்க, ராகுல் காந்தி ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா, ஓ நீ பிஜேபியிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்குற ரிப்போர்ட்டர் பார்த்து. இதே மாதிரி மோடி யாரையாவது அந்த மாதிரி கேட்டிருந்தா என்ன இருக்கு, நீ காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன ஆகும்? உடனே பிரஸ் ஃப்ரீடம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இவர் முழுமையா பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மேல ஒரு வெறி இவருக்கு பிடிக்காது. இல்லை என்னையே ஏன் கேள்வி கேட்குறீங்க, அமித்ஷாவை கேளுங்க, அவங்களை கேளுங்க, இவ்வளோ கேளுங்க. அதை தவிர்த்து இவர் இன்னொரு வேலை நடுவில் பண்ணாரு. உத்தரப்பிரதேச எலெக்ஷன், போன எலெக்ஷன் முன்னாடி கூட 22 என்ன பண்ணாரு, யாராவது கேள்வி கேட்க வந்தா பத யாத்திரை பஸ்ஸில் பண்ணாரு டிராவல். யார் கேள்வி கேட்டா, நீ ஓபிசியா, நீ எந்த ஜாதி, உங்க முதலாளி எந்த ஜாதி, இவாள்லாம் தான் நம்மளோட லிபரல் லீடர்ஸ்.